சோஷியல் ஆஸ்பெக்டில் இந்த கேள்வி கேட்டு நாட் மெடிக்கல் ஆஸ்பெக்ட் இல்லை. போத் ஆர் அபவ் 70, போத் ஆர் இண்டிபெண்ட். கொஞ்சம் காது கேட்கல, கண் குறைஞ்சிருக்கு, பட் ஓரளவுக்கு ஃபைனான்ஸ் இருக்கிறாங்க, அப்பார்ட்மெண்ட் இருக்கிறாங்க. எந்த செல்ஃபோன் நம்பர் கால் வந்து எடுக்காது. இப்படி முக்கியமான காலம் 3 வாட்டி 4 வாட்டி வந்துட்டு அப்புறம் நீங்கள் எடுத்து இது பண்ணலாம். ஒரு கதவு யார் தட்டினால் திறந்தாலும் உடனே திறந்துடாதீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து செயின் போட்டு ஒரு கதவு வரும், கொஞ்சம் தூரம் திறந்து நம்ம யாருன்னு பார்த்துட்டு அப்புறம் அலோவ் பண்ணலாம். மென்டல் ஹாப்பினஸ் தைரியமாக நீங்கள் இருக்கலாம். நீ தனியாக இருந்தாலும் நம்ம 4 பேரோட துணையோடு நம்ம இருக்கோன்னு சொல்லி நல்ல தைரியம் வாழ முடியும். முதியோர் மருத்துவரை கேளுங்கிற நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வழக்கம் போல் நிறைய கொஷின்ஸ் வந்துட்டுருக்கு. இப்போ வந்த கொஷின்ஸ் என்ன பார்க்கணும்னா, மிஸ்டர் ஞான தேவசேகரன் வயசு 78 வயசு. நானும் என் மனைவியும் அவங்களுக்கு 70 வயசாக இருக்குது. 70 வயது கடந்தவர்கள், இருவரும் ஓர் அப்பார்ட்மெண்ட்டில் வசித்து வருகிறோம். எனக்கு காது சற்று மந்தம், மனைவி கண் பார்வை சற்று குறைவு. மற்றபடி வேறு எந்த தொந்தரவும் பெரிதாக இல்லை. எந்த மேஜர் கூட எதுவுமே கிடையாது. மற்றவர்கள் உதவியின்றி முடிந்த அளவிற்கு எங்கள் வேலையை நாங்களே பார்த்துக்கொள்கிறோம். இப்போ டோட்டலி இண்டிபெண்ட். பென்ஷன் ஓரளவுக்கு ஒதுகிறது. ஆனால் எங்களுக்கு அடிக்கடி எந்த காரணமின்றி பயம் ஏற்படுகிறது. நாங்கள் எப்படி எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தால் எங்களைப் போல தனியாக வசிக்கும் பல முதியோர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, சோஷியல் ஆஸ்பெக்டில் இந்த கேள்வி கேட்டு நாட் மெடிக்கல் ஆஸ்பெக்ட் இல்லை. போத் ஆர் அபவ் 70, போத் ஆர் இண்டிபெண்ட். கொஞ்சம் காது கேட்கல, கண் குறைஞ்சிருக்கு, பட் ஓரளவுக்கு ஃபைனான்ஸ் இருக்கிறாங்க, அப்பார்ட்மெண்ட் இருக்கிறாங்க. அது பெரிய சேஃப்டியான பிளேஸ். அது ரொம்ப குட் நியூஸ். பிகாஸ் தேர் நாட் லிவிங் அலோன் இன் வில்லேஜ், தேர் லிவிங் இன் அப்பார்ட்மெண்ட். முதல்ல என்ன செய்யணும்னா, நீங்கள் வந்து சுற்றி இருக்கிற குரூப்பில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு நட்பு வளையத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு ஏதாச்சும் உடனே வந்துடுவாங்க. ஒரு நெய்பர் சுற்றி இருக்கிறவங்கள உங்களுக்கு ஒரு அசூயம் நடக்கும். அதில் உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கலாம். ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அப்புறம் வந்து ரெகுலராக ரூமில் லைட் எரியுமா இருக்கும். நைட்டில் வந்து பெட்ரூம்லேயும் வெளியும் ஒரு லைட் எரியுமா இருக்கணும். சிசிடிவி கேமரா இருந்தால் என்ன விசேஷம். ஏன்னா நீங்கள் யுவர் வாட்ச் பை யுவர் ஓன் ரிலேட்டிவ்ஸ் த்ரூஅவுட் எங்கே இருந்தாலும் நீங்கள் வாட்சுக்கும் போது உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஒரு கதவு யார் தட்டினால் திறந்தாலும் உடனே திறந்துடாதீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து செயின் போட்டு ஒரு கதவு வரும், கொஞ்சம் தூரம் திறந்து நம்ம யாருன்னு பார்த்துட்டு அப்புறம் அலோவ் பண்ணலாம். அது மாதிரி செல்ஃபோன் வந்துட்டுருக்கும். எந்த செல்ஃபோன் நம்பர் கால் வந்து எடுக்காது. இப்படி முக்கியமான காலம் 3 வாட்டி 4 வாட்டி வந்துட்டு அப்போ நீங்கள் எடுத்து இது பண்ணலாம். இன்வெர்ட்டர் வச்சு அவசியம். ஏன்னா எந்த நேரத்தில் கரண்ட்டு போகாமல் வச்சுக்கலாம். அதோடு வந்து நீங்கள் வந்து ஒரு சர்வன்ட்ஸை எம்ப்ளாய் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் இப்போ நிறைய இப்போ நார்த் இந்தியன்ஸில் எம்ப்ளாய் பண்ணுறாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுபோல் 4 வாட்டி விசாரிச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம். ஒரு சர்வன்ட்ஸுக்கு முன்னால், வேலைகளுக்கு முன்னால் உங்களுக்கு சொத்து விவரத்தை டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். நான் அவ்வளோ பேங்கில் போட்டிருக்கேன், இவ்வளோ பேங்கில் போட்டிருக்கேன், மாதம் இவ்வளோ வருது சொல்லவே சொல்லாதீங்க. அது நார்மலாக இருக்கிற வேலையாக மனசை கூட கொஞ்சம் மாற்றிடும். ஸோ சர்வன்ட் செலக்ட் பண்ணுறது கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். சொத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணாதீங்க. நீ வெளியே போகும்போது மேக்ஸிமம் ஈவினிங்கில் போயிட்டு வந்துடுங்க. இப்போது நைட்டில் ஒரு மேரேஜ் போக வேண்டியிருக்கு, வேறு ஒரு பார்ட்டி போக வேண்டியதுன்னா டேக் சம்படி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட கூட்டிகிட்டு போங்க. அது ரொம்ப முக்கியம். போக இப்போ இந்த ஐடி கார்டு வச்சுங்க. அது எந்த நேரத்துலேருந்து சொல்ல முடியும். திடீர்னு கீழே விழலாம், மயக்கம் எது வேணும் வரலாம். ஸோ உங்களுக்கு எந்த நோய் இல்லைன்னா கூட ஒரு ஐடி கார்டு எடுத்து வச்சுங்க. அப்புறம் ஒரு லக்ஸுரி நீ வெளியே காமிக்கணும். ஸோ கல்யாணத்துக்கு போன கூட ரொம்ப காஸ்ட்லியான நகை அதெல்லாம் போட்டு ஜுவல்ஸை போட்டு போகிறது ரொம்ப உங்களுக்கு ரிஸ்க் தான் அதிகம். அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா, பக்கத்தில் போலீஸ் எல்லாமே பேரை பதிவு பண்ணிக்க ரொம்ப நல்லது. ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. ஏன்னா இப்போ நாங்கள் 2 பேரும் தனியாக இருக்கோம், இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, அவங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி விசிட் வந்து உங்களை பார்த்து ஹலோ சொல்லிட்டு போவாங்க. பர்டிகுலர் நீங்கள் வெளியூர் போகும்போது சொல்லிட்டு ரொம்ப அவசியம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு நல்ல நெய்பர்கள் ஏற்படுத்தி வச்சுங்க. ஒரு முக்கியமான ஃபோன் நம்பர் எழுதி வச்சுங்க. டாக்டர் நம்பர், அப்புறம் உங்களுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய மேனேஜ் நம்பரு, உங்களுக்கு நர்ஸ் நம்பர், மெடிசன் நம்பர்லாம் எழுதி வச்சிங்கன்னா ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே ஓரளவு மென்டல் ஹாப்பினஸ் தைரியமாக நீங்கள் இருக்கலாம். நீ தனியாக இருந்தாலும் நம்ம 4 பேரோட துணையோடு நம்ம இருக்கோன்னு சொல்லி நல்ல தைரியம் வாழ முடியும். நன்றி, வணக்கம். உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன். இது பூங்காற்று, நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.